Taste the Daily. அண்மை செய்தி. நெல்லை கூட்டத்தொடரில் கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மருது இணைப்பில் இருக்கிறார். மருது, அங்க என்ன பிரச்சனை காரணமா கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க? விவரம். திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்தவரை 55 வார்டுகள் இருக்கிறது. இந்த 55 வார்டுகளில் திமுக சார்பாக அதன் கூட்டணி கட்சிகள் சுமார் 51 பேர் இந்த மாவட்ட உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக திமுக சார்பாக மேயர் சரவணன் என்பவர் தேர்வு செய்யப்பட்டு கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக திருநெல்வேலி மாநகராட்சியின் மேயராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் மேயருக்கும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் போக்கின் காரணமாக தொடர்ந்து மாமன்ற கூட்டங்களை புறக்கணித்தல் மற்றும் திமுக ஒவ்வொரு நிகழ்வும் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. இந்த நிலையில் கடந்த 28ஆம் தேதி கடந்த 2024 மற்றும் 25ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் மற்றும் அவசர கால கூட்டத்தொடர் என்பது நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அன்றைய தினம் தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் புறக்கணித்ததன் காரணமாக அது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று 2வது முறையாக மீண்டும் பட்ஜெட் தொடர் என்பது நடைபெறும் என மாநகராட்சி நிர்வாகம் தரப்பில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்த நிலையில் சரியாக 10 மணிக்கு தொடங்க வேண்டிய இந்த கூட்டமானது உறுப்பினர்கள் முறையாக வராதன் காரணமாக சுமார் 10:28 மணிக்கு துவங்கியது. துவங்கி தொடர்ந்து பல்வேறு வகையான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் போதிய வருகை பதிவு என்பது குறைவாகவே இருந்தது. குறிப்பாக 10:45 மணி வரை சுமார் 10 மற்றும் 15க்குட்பட்ட நபர்கள் மட்டுமே வந்திருந்த காரணத்தால் நடைபெறுமா என்ற ஒரு சந்தேகம் என்பது எழுந்திருந்தது. இந்த நிலையில் தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக மேயர், மாநகராட்சி ஆணையர், துணை மேயர் அனைவரும் காத்திருந்த நிலையில் சரியாக 11:25 மணிக்கு 55 மாமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக கூட்டரங்கிற்கு வந்தார்கள். கூட்டரங்கிற்கு வந்து பட்ஜெட் தொடரில் மட்டுமே கையெழுத்து போட்டு நாங்கள் கூட்டரங்கை விட்டு வெளியேற திட்டமிட்டிருப்பதாக அங்கு இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்கள் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து பட்ஜெட் கூட்டத்தொடரை கையெழுத்து இட்டவுடன் பட்ஜெட் தொடரை மேயராக இருக்கக்கூடிய சரவணன் அவர்கள் வாசிக்க துவங்கினார். அவர் வாசிப்பதற்கு முன்பாக உடனடியாக அவசரமாக புறக்கணித்துவிட்டு மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டரங்கை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். தொடர்ந்து மாமன்ற உறுப்பினருக்கும் மேயருக்கும் இடையே நிலைவரும் இந்த மோதல் போக்கின் காரணமாக மக்களின் திட்டங்கள் முறையாக செல்லவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டும் இருந்திருக்கிறது. இருப்பினும் மாமன்ற உறுப்பினரின் குற்றச்சாட்டு மேயர் மற்றும் துணை மேயர் வார்டுகளில் மட்டுமே அதிக அளவு திட்டங்கள் நடைபெறுவதாகவும் மற்ற மாமன்ற உறுப்பினர் வார்டுகளில் எந்த திட்டங்களும் முறையாக நடைபெறவில்லை என ஒரு குற்றச்சாட்டையும் மாமன்றத்தில் வைத்திருந்தார்கள். அதற்கு பதிலளித்த மாநகராட்சியின் மாமன்ற தலைவராக மாநகராட்சி ஆணையர் குறிப்பாக ஒவ்வொரு வார்டுகளுக்கும் வெள்ளை அறிக்கை கேட்கும் பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட மாமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கடிதம் மூலம் மாநகராட்சிக்கு விளக்கம் கேட்கும் பட்சத்தில் அவருக்கு வெள்ளை அறிக்கை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். அதன்படி அதற்கான பதிலையும் மாநகராட்சி ஆணையர் அளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இந்த கூட்டம் சரியாக ஒரு அரை மணி நேரம் நடைபெற்று தற்போது கூட்டமானது முழுமையாக நிறைவடைந்திருக்கிறது. இருப்பினும் கூட்டத்தை கையெழுத்து மட்டும் விட்டுவிட்டு புறக்கணித்து திமுக மாமன்ற உறுப்பினர் உட்பட அந்த கூட்டணி கட்சி மாமன்ற உறுப்பினர்களும் அரங்கை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். பிரியதர்ஷினி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. மருது. Taste the Daily.